இன்று மாற்றத்தின் நாள். மாற்றம் உண்டு. ஆச்சரியமான தேவனுடைய அற்புதமான பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். சுகமாயிருப்பேன் என்று விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து நடத்தி வருகிற எல்லா பாதைகளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நிச்சய மாற்றம் உண்டு. சுகமாயிருப்பேன் என்று விசுவாசிக்கிறேன். உங்கள் சுகத்தை விரும்புகிறோம், உங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதத்தில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை அற்புதமாய் நடத்துவாராக. Psalms chapter 18 verse number 33, 18ஆம் சங்கீதத்தின் 33வது வசனத்தை உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறேன். அவர் என் கால்களை மான்களுடைய கால்களை போலாக்கி என்னுடைய உயர்தலங்களில் என்னை நிறுத்துகிறார். He made my feet like the feet of a deer and set me secure on the heights. என் கால்களை மான் கால்களை போலாக்கி என்னை உயர்தலங்களிலே என்னை நிறுத்துகிறார். ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிற ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை, கர்த்தர் உங்களுக்கு என்று ஒரு உன்னதமான ஒரு பாதையை, ஒரு உயர்ந்த பாதையை ஆண்டவர் நியமித்து வைத்திருக்கிறார். அங்கே ஆண்டவர் உங்களை கொண்டு போய் விடுவார். அதற்கு நேரம் ஆண்டவர் உங்களை நடத்துவார். பாஸ்டர், எனக்கு நிறையா விஷன்ஸ் இருக்குது, நிறைய பிளான்ஸ் இருக்குது, நிறைய திட்டம் இருக்குது, நான் கூட சில ஐடியாஸ்லாம் வச்சுருக்கிறேன். இந்த ஐடியாஸ்லாம் எப்படி நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணணும்னு எனக்கு தெரியல. இது சக்சீடாக மாறுமா, அந்த மாதிரியான கேள்விகள் எனக்கு உண்டு. ஆனால் என் பிளான்ஸ் எல்லாம் நல்ல பிளான்ஸ் தான். அதுலேயும் இன்னும் ஒரு படி மேலே போய் இதெல்லாம் ஆண்டவர் கொடுத்த ஞானத்தில் தான் எனக்கு வந்ததுன்றதுலேயும் நான் விசுவாசமாக இருக்கிறேன், நம்பிக்கையாக இருக்கிறேன். இதெல்லாம் கர்த்தர் கொடுத்த திட்டம் தான். இதெல்லாம் ஆண்டவர் தான் எனக்கு இந்த பிளான் கொடுத்தாரு, ஆண்டவர் தான் எனக்கு இந்த திட்டத்தை கொடுத்தாரு. ஆனால் நான் இன்னும் மேலே உயரவே இல்லை. நான் பள்ளத்தாக்கிலேயே தான் இருக்கிறேன். நான் ஒரு பள்ளத்தாக்கின் அனுபவத்தில் கீழேயே தான் உட்கார்ந்துருக்கிறேன். அப்படி என்றால் அப்படிப்பட்டவர்களுக்காக இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். 49ஆம் அதிகாரம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 10-11 வசனங்களை உங்களுக்கு முன்பதாக நான் வாசிக்கிறேன். அவர்கள் பசியாக இருப்பதும் இல்லை, தாகமாக இருப்பதும் இல்லை, உஷ்ணமாகிலும் வெயிலாகிலும் அவர்கள் மேல் படுவதும் இல்லை. அவர்களுக்கு இறங்குகிறவர் அவர்களை நடத்தி அவர்களை நீரூற்றண்டைகளுக்கு கொண்டு போய் விடுவார். என் மலைகளெல்லாம் வழிகளாக்குவேன், என் பாதைகள் உயர்த்தப்படும். ஆமென். ஆண்டவர் இந்த நாளில் உங்களுக்கு சொல்கிற வார்த்தை, நீங்கள் பள்ளத்தாக்கின் அனுபவத்தில் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் உங்க பாதையை உயர்த்தி நீங்கள் போக வேண்டிய அந்த உன்னத இடத்துக்கு உங்களை நடத்தி கொண்டு போவதற்கு ஒருவர் உண்டு. அவர் உங்களை இந்த மாதத்தில் அழகாக நடத்தி கொண்டு நன்மை இருக்கும் இடத்துல கொண்டு போய் உங்களை சேர்ப்பார். என் வாழ்க்கையில் எந்த நன்மையுமே வரல, என் வாழ்க்கையில் எந்த நன்மையுமே என்னை தேடி வரல, நான் அதை அனுபவிக்கவே இல்லை. ஆண்டவர் சொல்கிறார், இல்லைப்பா, நன்மை இருக்கும் இடத்துக்கு உன்னை நான் கொண்டு போய் சேர்ப்பேன். நன்மை எங்கே இருக்குதோ, மேய்ச்சல் எங்கே இருக்குதோ, விளைச்சல் எங்கே இருக்குதோ, எங்கே உயர்ந்த எண்ணங்களையும் உயர்ந்த ஆசீர்வாதங்களை நான் வைத்திருக்கிறேனோ, மேன்மையான வழிகளை வைத்திருக்கிறேனோ, அந்த இடத்துல இன்றைக்கு நான் உன்னை கொண்டு போய் சேர்ப்பேன். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் கொடுத்துருக்கிற தரிசனங்களாக இருக்கலாம், திட்டங்களாக இருக்கலாம், ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் கொடுத்துருக்கிற பெரிய பெரிய தீர்மானங்களாக இருக்கலாம், பிளான்ஸாக இருக்கலாம். உங்கள் கையில் நிறைய ப்ளூ பிரிண்ட்ஸ் ஆண்டவர் உங்கள் கையில் கொடுத்து ஜெபித்து நீங்கள் வாங்கின சில ப்ளூ பிரிண்ட்ஸ் எல்லாம் இன்னும் நிறைவேறாமல் இருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், இது எல்லாம் நிறைவேறுவதற்கு நீ எங்கே இருந்தால் இதெல்லாம் நிறைவேறுமோ அந்த உயர்ந்த இடத்துக்கு நானே உன்னை கொண்டு போய் நடத்துவேன். எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை, எனக்கெல்லாம் யாருமே சப்போர்ட் இல்லை, எனக்கு யாருமே ரெக்கமெண்டேஷன்ஸ் இல்லை. அப்படி சோர்ந்து போய் இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களுக்கு நல்ல அனுசாரியாக இருந்து இந்த மாதத்தில் உங்களை அழகாக அந்த வருஷத்தில் உங்கள் கரத்தை பிடிச்சி நன்மை இருக்கும் இடத்துக்கு உங்களை கொண்டு போய் சேர்ப்பார். உங்கள் பாதை லிஃப்ட் உயர்த்தப்பட்ட மாதிரி அப்படியே மேலே உயர்த்தி அந்த மேன்மை இருக்கக்கூடிய இடத்துல, நன்மை இருக்கக்கூடிய இடத்துல ஆண்டவர் உங்களை கொண்டு போய் நிறுத்தி தம்முடைய பூரண கிருபைகளை, பூரண நன்மைகளை நீங்கள் அனுபவிப்பதற்கு, அந்த மேன்மைகளை நீங்கள் காண்பதற்கு ஆண்டவர் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வார். ஆகவே இன்னைக்கு நீங்கள் தைரியமாக சொல்லுங்கள், கர்த்தர் என் பாதைகளை உயர்தலங்களில் கொண்டு போய் நிறுத்துவார். நான் பள்ளத்தாக்கிலே நிற்க மாட்டேன், ஆண்டவர் என்னை உயர்தலங்களில் கொண்டு போய் நிறுத்துவா, என் பாதைகள் உயர்த்தப்படும். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? கர்த்தர் என் பாதைகளை உயர்தலங்களில் நிறுத்துவா, என் பாதைகள் உயர்த்தப்படும். ஆமென். என் பாதைகள் உயர்த்தப்படும்.
கர்த்தர் உங்கள் பாதைகளை உயர்த்தி தம்முடைய பூரண சித்தத்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். நன்மை இருக்கும் இடத்துக்கு நேர யாரும் அழைத்து கொண்டு போகவில்லை என்றாலும் பரவாயில்லை, தேவன் உங்களை அழைத்து கொண்டு போய் சேர்ப்பார். எல்லா பிளான்ஸையும் இந்த வருஷத்தில் உங்கள் வாழ்க்கையில் வெற்றிகரமாக நடத்தி கொடுப்பார். தேவனே, இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், கிருபையுள்ள கரங்களில் தாழ்த்துகிறோம். தேவன் நன்மைகளும் கிருபைகளும் மேன்மைகளும் பிள்ளைகளோடு கூட இருந்து ஆசீர்வாதமாய் நடத்துவீராக, பெரிய காரியங்களை செய்வீராக. தேவன் நன்மை உம்முடைய பிள்ளைகளோடு கூடவே இருக்கட்டப்பா. எங்கள் பாதைகளை உயர்த்துகிற ஆண்டவர், எந்த மனித உதவி எங்களுக்கு இல்லை என்று சொன்னாலும் தேவனுடைய ஒத்தாசையும் உதவி எங்களுக்கு இருக்கிறது. ஆண்டவர் அந்த உன்னதமான உயர்வுக்கு நேர எங்களை நடத்தி தெய்வ சித்தத்தை பூரணமாய் நிறைவேற்றுவீராக. கிருபையான ஆண்டவரே, உம்முடைய கருத்துக்குள்ளே எங்களை விட்டு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. சொந்து போக வேண்டாம், தைரியமாக இருங்க. கர்த்தர் உங்கள் பாதைகளை உயர்த்துவார்.